குடும்ப நலனை கருத்தில் கொண்டு திருந்தி வாழ முடிவெடுத்துள்ளதாக ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளிகள் தெரிவித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சம்போ செந்தில் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரது கூட்டாளிகளான யுவராஜ், ஈஸ்வரன் ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் பொய் வழக்கு, மீண்டும் மீண்டும் சிறை என்ற வாழ்க்கை பயணம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இனி திருந்தி வாழ தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இருவரும் தங்களது எதிரிகளுடன் பேசி சமாதானமாகிவிட்டதாகவும் இனி எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட மாட்டோம் என்றும் கூறினர். பார்த்து மனு கொடுத்துருக்கேன், திருந்தி வாழ்க்கை வாய்ப்பு கேட்டு அவரு நான் பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா போல. ஃபேமிலி ஆகி போச்சு, இதுக்கப்புறம் வேணாம், தொடர்ந்து சிறைக்கு போயிட்டே இருக்கிறோம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு எழுதி கொடுத்துருக்கோம்.